Students, happy morning to one and all 10th standard students. இந்த வீக் நம்ம எக்கனாமிக்ஸில் யூனிட் 5 பார்க்க போகிறோம். இது எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் லெசன். The topic of the lesson is Indian clusters in Tamil Nadu. In this lesson we are going to see about the reduced syllabus என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு reduced syllabusல 5.3 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னால் தொழிற்சாலைகளின் தொகுப்புகள்னு அர்த்தம். தொகுப்புகள்னால் குரூப்ஸ். இட் இஸ் a group of firms in a defined geographical area that share common markets, technology and skill requirement. The advantage of அந்த தொகுப்பு எதுக்காகனா district varia was first observed by the famous economist Alfred Marshall in the 1920 when he tried to understand the working of clusters of small fields in metalworking and textile region in England. அவர் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் எப்படி இந்த தொகுப்புகள் மூலியமாக சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில் மெட்டல் ஒர்க்கிங்கில் ஈடுபட்டு கொஞ்சம் சிறு தொழிற்சாலைகள் அதே போல் டெக்ஸ்டைல் ரீஜன் இன் இங்கிலாண்ட்லலாம் பார்த்துட்டு அவர் அப்சர்வ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. யார்? ஆல்ஃப்ரட் மார்ஷல். While the notion of an industrial district was developed by Marshall, it was only after the success of small firms in Italy in the 1980 and that it became popular. இது வந்து நல்ல after the success of small firms in Italy it became very popular ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம். Policy makers in developing countries like India began to promote them actively as they realized that there were several such small firm clusters in the country. இந்த மாதிரி நம்ம இதிலும் இந்தியாவும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்து அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இந்த ஸ்மால் ஃபேர்ம் கிளஸ்டர்ஸ் இந்த கண்ட்ரிலையும் இருக்குது அப்படி தொகுப்புகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. த ஃபாலோயிங் ஆர் த சீஃப் கேரக்டரிஸ்ட் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் கிளஸ்டர். அடுத்தது வரதெல்லாம் சீஃப் கேரக்டரிஸ்டிக் ஜியோகிராஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எஸ்எம்இஸ். அண்ட் தென் அடுத்தது வந்து செக்டோர் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கொலாபரேஷன், இன்டர்ஃப்ரம் கொலாபரேஷன் அண்ட் இன்டர்ஃப்ரம் காம்படிஷன். அப்புறம் என்னது செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன்னா துறை சார்பு இதை கவனம் பண்ணுறது. அண்ட் தென் எ சோஷியோ கல்ச்சரல் ஐடென்டிட்டி விச் ஃபெசிலிட்டேட்டட் அஸ் அ ட்ரஸ்ட். அப்புறம் வந்து நிறுவனங்களுக்கிடையே நெருக்கமான பரஸ்பர முறையில் இறைந்திருந்தல், பரஸ்பர ட்ரஸ்ட் வச்சுக்கிறது. அப்புறம் மல்டி ஸ்கில்டு ஃபோர்ஸ் வந்து நம்பிக்கை எளிதாகவும் ஒரு சமூக கலாச்சார அடையாளம். அப்புறம் பல்வேறு திறமையான தொழிலாளர்கள், மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். அண்ட் தென் ஆக்டிவ் சுய உதவி குழுக்கள் செயல்படுத்துதல், செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் அண்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட்னா வட்டாரம் மற்றும் நகராட்சிகளுக்கு ஆதரவற்று. இந்த மாதிரி நிறுவனங்கள் மூலியமாக ஒருவருக்கொருவர் என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு நட்புறவு வந்துட்டு போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலமும் அவர்கள் தங்கள் திறமையை அப்படியே வெளிப்படுத்த முடியும், விரிவுபடுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதே போல் பை கொலாபரேட்டிங் தி எக்ஸ்பேண்ட் தர் கெப்பாசிட்டி அண்ட் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் ஒன் அனதர் த்ரூ காம்படிஷன். போட்டியின் மூலமாக என்ன அவர்கள் மிகவும் டேலண்டானாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ வந்து ஹவு டு கிளஸ்டர்ஸ் ஆரிஜினேட், தொழில் தொகுப்பு எவ்வாறு தோன்றுகிறது? கிளஸ்டர்ஸ் மே அரைஸ் டியூ டு மெனி ஃபேக்டர். தொழில் தொகுப்பு தோன்றுறதுக்கு வந்து பல்வேறு காரணிகள் உள்ளது. ஒரு சில தொழில் கிளஸ்டர் மூலியமாக என்னது சில இடங்களில் கைவினைஞர்கள் குடியேறி ரொம்ப நாளாக அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு வரலாறு கூறுகிறது. நம்ம கைவினை பொருட்களுக்காக ஹேண்ட்லூம் வீவிங்காக அவங்க அங்கேயே இருந்திருக்காங்க ஃபார் த டெவலப்மெண்ட் ஆர் எல்ஸ் இன் சம் ஹெக்டார் when a large firm is established. இது வந்து என்னது இந்த நெசவு தொழில் வளர்ச்சிக்காக இது ஒரு சிறந்த உதாரணமாகும்னு சொல்கிறாங்க. சில துறையில் பெரிய நிறுவனம் நிறுவப்படும் போது அதை வந்து அந்த உள்ளீடு பணிகளை அங்கே உள்ளே இருக்க வேலையெல்லாம் பெரிய நிறுவனம்னா அந்த கிளஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸ் மே எமர்ஜ் டேக் இட்ஸ் இன்புட் டு சர்வீஸ் ரிக்வயர்மெண்ட். அவங்க தொழில் தொகுப்பு நிறுவனங்கள் தோன்றக்கூடும்னு சொல்கிறாங்க. Manufacturing using raw material from a region which may also lead to emergence of the cluster. இதுவும் தொழில் தொகுப்பு தோன்றுவதற்காக வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இது 5.4 இல்லை 5.5 பார்க்க போகிறோம். இதுதான் ரெடியூஸ் சிலபஸில் இருக்குது. இது வந்து மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அண்ட் தர் ஸ்பெஷலைசேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சென்னை இஸ் நிக்நேம்ட் as a deteriorate of Asia.
And then because of its large auto industry base, Chennai is a home to large number of auto assembly and component making firms. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர்ஸ்னால் தானியங்கி தொகுப்புகள்னு அர்த்தம். இங்கே வந்து சென்னை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய அளவிலான வாகனத்துறை நிறைய ஜாஸ்தி இருப்பதுனால ஏஷியாவின் டெட்ராய்ட்னு கருதப்படுறாங்க. அதனால் நிறைய சென்னை வந்து மிக அதிகமாக ஆட்டோமோட்டிவ் தொழிலை வந்து ஒருங்கிணைக்கும் உதிரி பாகங்கள்லாம் நிறைய ஆட்டோமேட்டிவ் அந்த உதிரி பாகங்கள்லாம் செய்தில் ஆட்டோ அசம்பிளி அண்ட் காம்போனண்ட் ஆஃப் மேக்கிங் ஃபிலிம். while there were a few domestic firms like TVS, TI சைக்கிள், அசோக் லேலண்ட், இவங்களாம் என்னது இந்த ஆட்டோமேட்டிவ் கிளஸ்டர்ஸ் உருவாக்குற கம்பெனிஸ். அசோக் லேலண்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் மோஸ்டாக earlier in the post-reform period in the several multinational corporation firms like Hyundai கம்பெனி, ஃபோர்டு கம்பெனி, இதெல்லாம் என்னது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் உருவாக்குற கம்பெனிங்க. இதெல்லாம் டெல்மர் பென்ஸ் and then பென்ஸ் கம்பெனிக்காரன் and ரெனால்ட் கம்பெனிக்காரன் நிசான் have opened factories in the region. This in turn has attracted a number of component suppliers from foreign countries, many local firms to cater to component production of all these firms. ஓசூர் வந்து is another auto cluster, another தானியாங்கி தொகுப்புகளோட இது ரொம்ப முக்கியமானது. இதை விட அப்புறம் டிவிஎஸ், அசோக் லேலண்ட்லாம் நம்ம ஏரியாவில் நம்ம இடத்துல இருக்கிறதா சென்னையில் இருக்குது. அண்ட் தென் தே ஹேவிங் தேர் ஃபேக்டர்ஸ் தர் கோயம்புத்தூர் ரீஜன். கோயம்புத்தூர் தான் என்னது ஆட்டோ கம்பனண்ட் கிளஸ்டரில் தொகுப்பு அங்கே தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் எங்கே இருக்குது பார்க்கலாமா. ட்ரக்கெல்லாம் இந்த நாமக்கல், திருச்செங்கோடு built in western Tamil Nadu is known for its truck body building industry. Karur is another major hub with more than 50 units. Many entrepreneurs அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து was previous employees in big firm involved in building who came out to set up their units. And then டெக்ஸ்டிக்கல் கிளஸ்டர்ஸ்னால் என்ன, நெசவு தொழில் தொகுப்புகள். இது தமிழ்நாடு இஸ் த home to the largest textile sector in the country because of the development of the cotton textile industry. Since the colonial period, Coimbatore is called as the Manchester of South India. At present, the spinning mills have moved around the Coimbatore city, full move பண்ணிடுச்சு. And the Tamil Nadu is the biggest producer of cotton yarn in the country அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பவர்லூம் ஈரோடு மற்றும் சேலம் பகுதிகளில் அதிக அளவிலான மின்தறி அலகுகளும் நெய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பவர்லூம்னா மின்தறின்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பூர் இஸ் ஃபேமஸ் ஃபார், திருப்பூர் வந்து பின்னல் ஆடை தெரியும்ல, அங்கே வந்து ஏராளமான கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் கிளஸ்டரிங் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் காட்டன் ஃபர்ம்ஸ் ப்ரொடியூசிங் காட்டன் knitwear, பின்னல் ஆடை சொல்கிறோம். இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி 80% ஆஃப் த கண்ட்ரி. காட்டன் knitwear, திருப்பூர் கம்பெனி ஜட்டிகள் பனியன்கள் எல்லாமே விற்கும்ல. knitwear exports and generates employment in the range over 3 lakh. அங்கேயும் வந்து இது உள்நாட்டு சந்தையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார உற்பத்தியாளராக திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு யார் காரணம், உலக சந்தையில் நமக்கு சதர்ன் சைடு இருக்க அரைக்கோளத்தில் இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக இந்த இடம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பூரில். அது என்னென்னா இதை பாருங்கள். which initially most firms are run by the local entrepreneurs. Present some of the leading garments exported in India have set up factories near here, the textile industry அப்படின்றாங்க. அப்புறம் இந்தியாவின் மிகப்பெரிய முன்னணி பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் இங்கு தங்கள் தொழிற்சாலைகளை அமைத்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்கு. தமிழ்நாடு மேப் அப்படியே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எது இதில் ஃபேமஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் இதில் சொன்னேன்னா டைம் ஆகிடும். ஓகேவா. அண்ட் தென் லெதர் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பாடி பில்டிங், கரூர் இஸ் அ மேஜர் பார்ட். கரூர் இஸ் அ மேஜர் பார்ட் சென்டர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹோம் ஃபர்னிஷிங் லைக் டேபிள் கிளாத்து. கரூர் வந்து எதில் ஃபேமஸ்னால் டேபிள் கிளாத்து, கர்டைனு, பெட் கவர், டவல் அதில் உற்பத்தி செய்கிறதுல பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. And then Bhavani and Kumarapalayam are again major centers of production of carpets. பவானி குமரபாளையத்தில் கார்பெட்ஸ், பெரிய பெரிய பங்களாலெலாம் கார்பெட் மாதிரி விரிக்கிறது இருக்குல்ல, அதில் அவங்க ஃபேமஸ். both for the domestic and global market. Apart from such modern clusters, there are also traditional artisanal clusters such as Madurai and Kanchipuram. They are famous for
இது உங்களுக்கு தெரியும், மதுரை காஞ்சிபுரம் என்னது சில்க் அண்ட் காட்டன் ஹேண்ட்லூம் சாரீஸில் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் தென் லெதர் அண்ட் லெதர் குட்ஸ். லெதர்னால் தோல் உற்பத்தி தானே சொல்லுவோம் நம்ம. இதில் வந்து தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 60% தோல் மற்றும் தோல் பொருட்களின் தொகுப்பு. இந்தியாவில் என்னது 60% தோல் பதனிடும் உற்பத்திகளும் 38% வந்து தோல் காலனிகள் டேனிங் கெப்பாசிட்டியும் மற்றும் தோல் உதிரி பாகங்களும் அதனை சார்ந்த பொருட்களும் உற்பத்தி தமிழ்நாடு முதல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேனிங் கெப்பாசிட்டியும் லெதர் டேனிங் அண்ட் தென் தமிழ்நாடு வந்து லெதர் ஃபுட்வேர் கார்மெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ்லாம். அப்புறம் hundreds of leathers and tanning facilities are located around வெள்ளூர் அண்ட் இட்ஸ் நியர்பை டவுன். வெள்ளூர் பக்கத்தில் இருக்க ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இதெல்லாம் வந்து என்னது தமிழ்நாடோட லெதர் குட்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Vellore district is the true exporter of finished leather goods in the country. Chennai also has a large number of leather product making units involved in export. சென்னையும் இதில் நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் லெதரில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. There is another clustering of leather processing is திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. இன்னொரு தொகுப்பு இருக்குது, அது வந்து திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. The leather product sector too is a major employment generator. இது வந்து தோல் உற்பத்தி தொழிற்சாலையும் வேலைவாய்ப்பு அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பட்டாசு, ஃபயர் ஒர்க்ஸ்னால் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி அச்சுறுத்தல் தொகுப்பு. தீப்பெட்டிலாம் எப்படி வருதுன்னு தெரியல. பட்டாசு டைமில் சிவகாசி இஸ் வெரி ஃபேமஸ். உங்களுக்கு நல்ல நினைவுக்கு வரும். சிவகாசி region once famous for its match industry now became a major center for printing and fireworks. மற்றும் பட்டாசில் அச்சிடப்படுறதுக்கு தொழில்நாட்டின் மிக சிறந்த நகரமாக விளங்குகிறது. இந்தியாவில் ஃபயர் ப்ரொடக்ஷன் 80% ஆஃப் சேஃப்டி மேட்சஸ் அண்ட் 60% ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் சொல்யூஷனில் இட் இஸ் பிலீவ் டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி ஹஸ் ஹை டிகிரி ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அச்சுப்பணி தேர்வுகளுக்கெல்லாம் முக்கிய பங்காக இதனையே சார்ந்துள்ளது. தீப்பெட்டி மற்றும் உற்பத்தியினால் அச்சிடும் தொழிற்சாலையெல்லாம் என்ன பண்ணுறது, ஒவ்வொருவரும் அவங்க பணியில் மேலோங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தொழிலானது தற்போது வேலை வாய்ப்பையும் அளிக்கிறது அப்படின்னு. எம்ப்ளாய்மெண்ட் நிறைய சின்ன பிள்ளைங்க எல்லாமே வேலை வாய்ப்பு அந்த ஊரில் இருக்கவங்களாம் இருக்காங்க போகிறாங்கல்ல. அதனால தான் பட்டாசு தொழிற்சாலையில் சின்ன பிள்ளைங்களெல்லாம் வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, முன்னாடி எல்லாம் படிக்காத பசங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் அந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் தென் நவ் மின்னணுவியல் எலக்ட்ரானிக் அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நம்ம ஐடி கிளஸ்டர்ஸ் பார்ப்போமா. After the economic reform started in the early 1990s, the state has been the entry of hardware and electronic manufacture. இதில் நமக்கு ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர்னால் என்னது, நோக்கியா, ஃபோக்ஸ்கோனன், மோட்ரோலா, சோனி, டிவி வந்திருக்கு. அப்புறமா ஃபோனு, எரிக்சன், சாம்சங் அண்ட் டெல் மேக்கிங், லேப்டாப்பு மேக்கிங், செல்லுலர் ஆன்சர் டிவைஸு, சர்க்கியூட் போர்ட்ஸு, அதெல்லாம் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். தே ஹேவ் ஆல் பீன் செட்டப் இன் த சென்னை ரீஜன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கே இருக்குன்னு பாரு. சென்னையில் சோழிங்கநல்லூரில் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் விலன்குறிச்சி, மதுரையில் இளந்திக்குளம், மதுரையில் வடபழனிஜி, கிணிமங்கலம், திருச்சியில் நாவல்பட்டு. கம்பெனிஸ் deciding to set up units the state can avail themselves of facilities provided in LCOs. The possibility setting up LCOs in new location were explored based on demand and viability. Then map information communication technology policy வந்து திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலமில் ஜகிராமபாளையம் அண்ட் தென் ஓசூரில் விஸ்வநாதபுரம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அண்ட் தென் இப்போ நம்ம 5.6 பார்க்க போகிறோம். பாலிசி ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ரொசஷன் இன் தமிழ்நாடு. என்னென்னலாம் பாலிசி ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்க்கலாமா. அது வந்து 3 ஆஸ்பெக்ட்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. அது என்னென்ன 3 ஆஸ்பெக்ட்னால், ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன். Industries require skilled human resources. Apart from the lot of attention to primary education must to promote literacy and basic arithmetic skills, the state is known for its vast supply of technical human resources. It is a home to one of the largest number of engineering colleges, polytechnical and industrial training centers in the country. இது மாதிரி primary education promote பண்ணாதான் நமக்கு என்ன வரும், அட்டென்ஷன். நம்ம ப்ரைமரி எஜுகேஷனுக்கு அட்டென்ஷன் கொடுத்தா தான் நம்ம
இலிட்ரஸி இல்லாத நாடை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். காலேஜஸ், பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் போய் சேர முடியும். அதனால் எஜுகேஷன் மஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. Now we are going to see about the infrastructure. உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற the widespread of diffusion of electrification has contributed to the spread of industrialization to smaller town. இந்த மாநிலங்களில் ஸ்டேட்டில் இருக்கிற சின்ன சின்ன நகரங்கள், கிராமங்கள் எல்லாம் என்னது தொழில்மயமாக்குறதுனால மின்சார விநியோகம் சிறப்பான பங்கினை வகிக்கிறது. மின்சார விநியோகம்னா எது? எலக்ட்ரிஃபிகேஷன் தமிழ்நாடு இஸ் known as the excellent transport infrastructure, especially minor roads. சிறு சாலை எல்லாமும் என்ன பண்ணியிருக்காங்க, அருகில் உள்ள சிறு நகரங்கள் பெருநகரங்கள்லாம் சிறப்பான முறையில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பொது மற்றும் தனியார் போக்குவரத்து துறைகளெல்லாம் ஒருங்கிணைந்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இணைப்புகளையும் எளிதாக்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு உற்பத்தியாளர்கள் சந்தைகளோடு இணைத்து அவர்களுக்கு நற்பலனை கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன், தொழில்துறை ஊக்குவிப்பு எப்படி அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அப்பார்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா எஜுகேஷனுக்கு அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், active policy efforts are made to promote specific efforts and also industrialization in specific region. Policy to promote specific sector like automobile, auto components, biotechnology and information and communication. Technology sectors have been formulated in the post-reform period. In addition, the state has put in place several industrial promotion agencies for both large enterprises and the small medium segments. தொழில்துறை ஊக்குவிப்பு எப்படின்னா அவங்க பெரிய சிறிய மற்றும் நடுத்தர பிரிவில் மேம்படுத்தப்பட்ட எல்லா உள்கட்டமைப்புகளும் என்ன பண்ணாங்க, நாடு முழுவதும் பல இடங்களில் தொழில்துறை மேம்பாட்டு அரசு நிறுவியுள்ளது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீ ரோல் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் த ஸ்டேட். என்ன தொழில் விரிவாக்கத்துக்கு எது கீ ரோலாக இருக்குது, திரவக்கோலாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது சிப்காட்னு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் 1971. இது எதுக்காக நிறுவப்பட்டது? தொழில் முன்னேற்றத்துக்காக தொழில் தோட்டங்களை அமைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டு ப்ரமோட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் த ஸ்டேட் பை செட்டிங் அப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். அதே போல் டான்சிட்கோ, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஓகேவா? இது என்னன்னா இட்ஸ் a state agency of தமிழ்நாடு established in the year 1970 to promote small scale industry. சிறு தொழில் நிறுவனமும் நல்ல வளர்ச்சி அடையிறதுக்காக ஸ்டேட்டுங்களெல்லாம் நிறுவப்பட்டது. It gives subsidies and provide technical assistance for new firms in the smaller states. இந்த small scale state இது என்ன பண்ணால் தமிழ்நாடு மாநில சிறு தொழில் நிறுவனம் ஒரு அரசு நிறுவனமாகும். இது ஒரு தொழில் பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குறதுக்காக மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் இந்த நிறுவனம் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஐஐசி அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் 1949 ஸ்டார்ட் பண்ணது. இது புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கும் தற்போதுள்ள தொழில் பிரிவுகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது குறைந்த அளவிலான நிதி உதவியை ஈட்டுகிறது அப்படின்றாங்க. இன்னொன்று டிட்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1965 நிறுவப்பட்டது. இது மாநிலத்தில் உள்ள ஸ்டேட்டில் உள்ள தொழில் தோட்டங்களை நிறுவுவதற்காகவும் தொழிற்சாலைகளை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி மற்ற அடுத்த டு எஸ்டாப்ளிஷ் த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உருவாக்குறதுக்காக இது டிட்கோ ஸ்டார்ட் பண்ணப்படும். அண்ட் தென் டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன். இது எதுக்காகனா சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனமாகும், ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா என்னன்னு படிக்க போகிறோம். தமிழ்நாடு சிறந்த தொழில் மயமான ஸ்டேட்டாக இருந்த போதிலும் பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சந்திக்க? To begin with, some clusters, especially in chemical, textile, leather cluster, tend to generate a lot of இதன் தொகுப்புகள் மூலமாக திரவ கழிவுகள் நமது சுகாதாரத்தை நெசவு தொழில் இப்போ இந்த வேதிப்பொருட்கள்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரினால நமக்கு நம்மளோட சுகாதாரம் பாதிக்கப்படுதில்ல அந்த பொல்யூஷனால் இந்த திரவ கழிவுகளெல்லாம் என்ன பண்ணோம், இந்த
effluents, a lot of polluting effluents that affected the earth. The effluents also pollute water bodies into which effluents are let into and also an adjoining agricultural land. செகண்ட் இதெல்லாம் என்ன பண்ணுது, நீர்நிலைகளை மட்டுமில்லாமல் இந்த கழிவுகள் போய் அங்கே போய் சேரும். அதையொட்டியுள்ள நீர்நிலை வந்து விவசாய நிறுவனங்களையும் மாசுபடுத்துகிறது. இதனால் உலகளாவிய அளவில் போட்டி போடுவதற்காக முதன்மை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் நிலையான வேலைவாய்ப்புகளின் குறை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பணியாளர்களின் தரமானது இன்றைய காலகட்டத்தில் டெம்பரரியாக நம்ம ஐடி ஃபீல்டெல்லாம் நம்ம ஒர்க்கர்ஸை எம்ப்ளாய்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இது வரையும் தான் ரெடியூஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்கேன். 5.4 India industrial clusters, and then 5.3 and then 5.5 major clusters, and then next பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்த த பாலிசி ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுதான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது லெசன் அவ்வளோதான். இது வரைக்கும் தான் ரெடியூஸ் சிலபஸ்ஸு. நான் அப்புறம் அதில் ஒன் வேர்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பார்த்து படிக்க, கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நல்லா படிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தேங்க்யூ சில்ட்ரன், டேக் கேர், பை.